அனைவருக்கும் பரமையின் பரவான வணக்கங்கள். பரமை வீச்சுவலை ராஜீவ் பழனிசாமி என்பவருக்கு வந்து பவானி வந்து இந்த வலை போகுது. அந்தியூர் பவானி வந்து இந்த வலை போகுது. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஐயா வந்து நம்மகிட்ட தொடர்ச்சியாக வலை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வலை வாங்குற வலை பூராவே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ பிரம்மஸ்திரம் மாதிரி தான். நம்ம வீச்சுவலையில் சொல்ல போனால் ஒரு 16 அடி 17 அடி இந்த மாதிரி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 கிலோ 8 கிலோ இது மாதிரி தான் கேட்பாப்புல. ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா இவ்வளோ பெருசு எப்படி ஜி நீங்கள் வீசுறீங்க வாட்டுறீங்க அப்படின்னு நான் கேட்பேன். இல்லை ஜி நான் சின்ன வயசுலேருந்து நான் அதை பழகினால எனக்கு அதோட இதே தெரியல அப்படின்னாப்புல. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் என்ன கேட்டார், இப்போ என்ன வலை கேட்டிருக்காரு அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒரு வலை கேட்டிருக்காப்புல. ஆனால் இப்போ கேட்ட வலை வந்து 2 விரலில் ஃபஸ்ட்டு பேட்ச் ரஃப் போட்டிருக்கோம். இது நம்ம எல்லாருமே போடுறோம். ஏன்னா இந்த நைஸ் போட்டோம்னா இதில் மாட்டி அறுக்கும் சீக்கிரம் பிஞ்சிக்கும் அப்படின்றனால ஃபஸ்ட்டு பேட்ச் ரஃப். 2வது பேட்ச் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா நைஸாக போட்டிருக்கோம். இந்த பேட்சில் இது கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மி. அடுத்தது 3வது பேட்ச் அதே திக்னஸ். ஓகே, இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய நைஸ்லேயே போட்டிருக்கோம். இது வந்து 7 பேட்ச் வலை. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பேட்சில் ரஃப் போட்டோம் இல்லையா, அதே ரஃப் வந்து இந்த 3 பேட்ச் போட்டோம். லாஸ்ட் பேட்ச் மட்டும் 5.5 அதாவது 5 mm திக்னஸ் மேலே வந்து போட்டுருக்கோம். அவர் தான் கேட்டார், சார் எனக்கு 5 mm திக்னஸ் மேலே போட்டு கொடுங்க அப்படின்னாரு. போடும்போது என்னாச்சு அப்படின்னா வலை வந்து இது மாதிரி புஃப்னு ஆயிடுச்சு. பார்த்தா தெரியும் அழகாக எப்படி இருக்காங்க, ஒரு மாதிரி பந்து மாதிரி இருக்காங்க வலை பார்க்குறதுக்கு. ஒரு நீட்னஸாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா. நான் அதை வந்து ஐயா கிட்ட கேட்டேன், சார் இது மாதிரி இருக்குது அப்படின்றதுக்கு. அவர் தான் சொன்னாங்க, கொஞ்ச நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக வாட்டை கட்டி வச்சோம்னா சரியாயிடுச்சு, நீங்கள் இப்படியே போட்டு கொடுங்க அப்படின்னாரு. ஏன்னா இப்படி பிடிக்கிறதுக்கு கனவு இருக்கு இல்லையா. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து எவ்வளோ பெருசாக வந்து நான் வீசி கொஞ்சம் அப்படின்னாரு. ஸோ உள்கவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 15 உள்கவர் கிட்ட வச்சுருக்கோம். இதை கூடுதலாகவும் வைக்கலாம். ஏன்னா 8 மணிக்கு கட்டலாம் அந்த பெரிய வலிக்காக. நான் வந்து 9 மணிக்கு கட்டியே நான் ஒரு 15 உள்கயிறு மேலே இதை போட்டிருக்கேன். கயிறு வந்து நம்ம கயிறு தான் முறுக்கயிறு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் என்ன சொல்கிறப்ப நான் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கெல்லாம் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னால நல்லா வந்து இந்த வீச்சுவலை மீது நிறைய பற்று கொண்டவர். பாருங்கள் கீழே எவ்வளோ ரஃப் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வலை வந்து பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். வலை வெயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 கிலோவுக்கு மேலே தான் 6 கிலோ வந்து நான் வெயிட் போட்டு நான் பதிவில் மென்ஷன் பண்ணுறேன். லாஸ்ட்டில் இதில் நான் டைப் பண்ணும்போது டைப் பண்ண அனுப்புகிறேன். வலை மேலே ரொம்ப ஆர்வம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். பீச் வலையை பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு எதை நம்ம எடுத்துக்கலாம், எதை நம்ம பயிற்சி பண்ணலாம், எதை விசாரத்துக்கு நம்ம தகுதியாக இருக்கும் அப்படின்றதுமே டிசைன் பண்ணணும். ஏன்னா இது ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு பொருள். ஸோ எப்படி இதை செய்கிறவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வருதோ இதை பயன்படுத்துறவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரங்கள் கொடுக்குது. ஸோ அதை நம்ம மதித்தோம் அப்படின்னா பாரம்பரியத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கத்தை நம்ம காப்பாற்றுற மாதிரி இருக்கும். வாழ்க யோகம் யோகம் அடுத்த பதில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.